அப்போ இந்தியன் சினிமாவை திமிரோட நடிக்கணுமா, ஹம்பிள்ட நடிக்கணுமா? ஹம்பிள்ல தான் இருக்கு. அப்போ இப்போ வர சினிமால திமிரோட தான் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. கோடிக்கணக்கில் வேஸ்டா போகுது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதல். இப்போ உங்களுக்கு இருக்க புரிதல் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்தியன் சினிமானா ரியலிஸ்டிக் சினிமாங்க. இந்தியாக்கான சினிமா வேணும். ஸோ ரியலிஸ்டிக் வேண்டாம். அப்போ ரியலிஸ்டிக் தான் வேணும், ஆர்டிஃபிஷியாலிட்டி வேண்டான்ற. சினிமான்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன இது பண்ணோம் அதை தானே காட்டுறோம். புக் என்ன பண்ணுது? புக்கு வந்து அறிவு கொடுக்குது, சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குது. இது வந்து லிட்ரேச்சர். சினிமான்றது நடமாடும் லிட்ரேச்சர். இவ்வளோதான். இப்போ அது என்ன பண்ணுது? ஒரு பேஜ் இருக்கிற வேல்யூ அது சினிமா பண்ணுதா? எல்லா சினிமா சொல்லலை, சினிமா பண்ணுது. சிலர் வந்து கலையை வளர்க்குறாங்க, சிலர் வந்து கலையை விற்கிறாங்க. கலையை விற்கிறவங்க எல்லாம் சினிமா நினச்சிக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. கலை வளர்க்குறவங்களை பற்றி தான் பேசணும். கண்டிப்பா. இன்னைக்கு அது நம்ம அது வணிக ரீதியாக போனதால அது கார்ப்பரேட். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், அப்படி சுற்றி இப்படி வரும்.